ஹலோ கைஸ், நம்ம வந்து கூர்க் அண்ட் சிக்மங்களூர் ட்ரிப்பில் டே 4ல் என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ணோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கூர்க்கில் ஸ்டே பண்ணியிருந்த ஒரு சூப்பரான ஸ்டே. இந்த ஸ்டேயை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் கூர்க்கில் எதுவும் ஸ்டே செக் பண்ணுறீங்கன்னா இதை விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த எலிஃபென்ட் கேம்ப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து ஹராங்கி எலிஃபென்ட் கேம்ப். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. பட் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால துபாராவே போகலாம் முடிவு பண்ணி இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து யானைகள் நிறைய இருக்கிற ஃபாரஸ்ட் தான். ஸோ அதுக்கு நடுவில் அந்த ரோடு போகும். அதை கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து துபாரா வந்துட்டோம். பட்டு இது நாங்கள் வந்தது சண்டே அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எக்கச்சக்கமான கூட்டம், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் மேலே லைன் இருந்தது. நாங்கள் பார்க்கவே முடியல. இது உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு 120 ருபீஸ் நம்ம கொடுக்கணும். அது போக அந்த போட்டிங்க்கு தனியாக இருக்கும். அங்கே யானைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக காஸ்ட் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 500 கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து அவங்க போட்டில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ கூப்பிட்டு அந்த சைடு வந்து தான் நம்மளுக்கு துபாரா எலிஃபென்ட் கேம்ப் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் எலிஃபென்ட் அந்த யானைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையோடு வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி க்ரௌடு நிறையா இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியல. இங்கேருந்து மட்டும்தான் பார்த்துருந்தோம். நாங்கள் வரும்போது அங்கே ஒரு 3 யானை குளிச்சுட்டு இருந்தது. ஸோ அதில் 1-2 கேப்சர் பண்ணி போட்டிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து அந்த ப்ரைவேட் போட்டும் இருந்தது. ஆனால் அந்த ப்ரைவேட் போட்டு அங்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. நம்மளை வந்து அந்த எலிஃபென்ட் கேம்புக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக ஒரு இடத்துல குளிக்கணும். அதாவது இது வந்து காவிரி ஆறு தானே. ஸோ அந்த காவிரி ஆறில் நம்ம குளிக்கணும்னா அந்த நம்ம அந்த ப்ரைவேட்டாக பக்கத்தில் அது 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதில் போனோம்னா அந்த காவிரி ஆற்றில் இன்னொரு சைடில் போயிட்டு நம்மளை அந்த ரிவர் ராஃப்டிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நம்ம குளிச்சுட்டு வரலாம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் போனது வந்து கோல்டன் டெம்பிள். இது கோல்டன் டெம்பிளோட பார்க்கிங் தான். சும்மா பிரம்மாண்டமான பார்க்கிங் இருந்தது. நிறைய வீட்டில் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோல்டன் டெம்பிளை வந்து இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ உள்ள என்ட்ரானோடனே நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா பக்கமுமே நிறையா ஷாப்பிங்ஸ் ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. பட் நம்ம ஷாப்பிங்ஸ்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக நாங்கள் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த புத்த துறவிகள் வந்து தங்கி இருக்கிறதுக்கான அந்த இடம் எல்லாமே இங்கே இருக்கும். அதை தாண்டி உள்ளே போனோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான வியூஸ் கிடைக்கும். அதுவாக அவங்க கார்டனிங்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரானோன்னா நம்ம பார்க்குறது இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்லேயே பண்ணியிருப்பாங்க. அதுபோக இந்த கார்டனுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வாங்க உள்ளே திறந்து இன்னொரு சூப்பரான மண்டபம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். இந்த இடம் வந்து ஆக்சுவலாக புத்திஸ்க்காக இந்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அவங்க வந்து இதில் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் இருந்ததுனால அது வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து அப்போ அந்த காலத்தில் இருந்த அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் அது எல்லாமே பற்றியும் சூப்பராக கலர்ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே கலர்ஃபுல்லாக அந்த பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா அங்கே 3 ஒரு பெரிய பெரிய சிலைகள் 3 பார்க்க முடியும். அதில் நடுவில் இருக்கிறது தான் வந்து கௌதம புத்தர். இங்கே உள்ள எல்லா ஓவியங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள லைஃப் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டெக்கரேட் பண்ணுற அளவில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டாச்சுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோல்டன் கலர் லுக்கு வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் மைசூர் போனீங்கன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவ்வளோலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அந்த கோயிலுக்கு வெளியே வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் உட்காந்துருந்தது தான் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உள்ள நம்மளுக்கு செருப்பு போட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து சம் சர்டைன் அமௌண்ட்டு டோட்டலாக ஒரு 10 பேருக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபைனலி இது எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வெளியே வரும்போது எங்கள் ஞாபகார்த்தமாக சில ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது முடிக்கும் போதே ஆல்மோஸ்ட் மதியம் ஆயிடுச்சு. அதனால் வயிறு கபகம் இருந்துச்சுனால சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அந்த ஹோட்டலில் போய் தான் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாருமே இஷ்டம் போல் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இதை திறந்து நம்ம நெக்ஸ்ட்டு மைசூர் பேலஸ் தான் போனோம். வாங்க மைசூர் பேலஸில் என்னென்ன சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த
மைசூர் பேலஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய அந்த குதிரை வண்டிகள் இருக்கும். ஸோ இதில் ஏறியும் ட்ராவல் பண்ணலாம். பட் இது எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நாங்கள் இதை எதுவுமே என்கொயரி பண்ணல. ஏன்னா நாங்கள் வந்து அந்த 5 o'clock இந்த மைசூர் பேலஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே ரீச் ஆகும்போதே 4:30 ஆயிடுச்சு. ஸோ வேக வேகமாக ஓடி போய் டிக்கெட் எடுத்தோம். ஸோ இதுதான் அந்த மைசூர் பேலன்ஸோட என்ட்ரன்ஸு. அதாவது உள்ள ஒரு பெர்சனுக்கு 120 கிட்ட சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மைசூர் பேலன்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிடுங்க. அதுதான் அந்த வெதரும் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்கும். அது போக கொஞ்சம் லேட்டான பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே லைட் போடுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம உள்ள வந்து நம்மளுக்கு செருப்பு போட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அங்கேயே செருப்புலாம் கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ வந்து அந்த பேலஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு வரலாம். பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம போகும்போதே அந்த யானை, ஒரு பிரம்மாண்டமான யானை ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஃபீல் ஆகுது. அப்படியே தொடர்ந்து போகும்போது அந்த ஜென்ரேஷனில் யார் யார் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது. அதுபோக ஒரு இங்கிலீஷ்காரரோட ஃபோட்டோவும் இருந்துச்சு. அதுபோக இவங்களுக்கு வந்த கிஃப்ட்டு யார் யார் கொடுத்தாங்க, என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க, ஸோ அது எல்லாமே தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே உள்ள உட்டன் சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க. உண்மையான தேக்குட்டு அப்படிங்கிறது இங்கே தான் பார்க்க முடியும். அவ்வளோ குவாலிட்டி, செம்ம வெயிட்டாக இருந்தது. ஸோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுபோக அப்போ வந்து மன்னர் எப்படி வருவார், அதுக்கப்புறம் எப்படி இப்படிலாம் அந்த சபைகள் நடக்கும் அப்படிங்கிறத டெக்கரேட் பண்ணுற அளவில் நிறைய இமேஜஸ் இருந்தது. அப்புறம் மைசூரில் சுற்றி என்னென்ன பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சென்டர் பிளேஸு. ஸோ இங்கே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுபோக இதை விட்டு வெளியே போனோன்னா நம்மளுக்கு வந்து இது ஃபுல்லாக இது வந்து ஒரு 3 மாடி உயரம். அதில் வந்து நம்மளுக்கு சென்டரில் இந்த மழை பெஞ்சா ஆடுற மாதிரி ஒரு சூப்பரான பிளேசஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேலஸ் வந்து இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேர் ஃபுல்லாமே வந்து சில்வரால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் மேலே உள்ள அது மற்ற சுற்றி எல்லா பக்கமே வந்து தேக்குட்டு தான். இதுக்கு மேலே ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டாக இருந்தது. அது ஃபுல்லாமே தேக்குட்டு. அப்புறம் யானை தந்தம் நடுவில் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த ஒரு அரசரோட பேர் போட்டு அவரோட சிலை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் கூட அச்சு பேசுறாமல் அப்படியே அதே டிசைன் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து இந்த ராஜ தர்பார் நடக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து இங்கேருந்து தான் மன்னர் வந்து ஊர் மக்களெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளியுள்ள எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக தெரியும். அதுபோக அங்கே சைடில் வந்து இவங்களாம் உட்காந்து பார்க்குறதுக்குரிய இடமும் அதில் இருந்துச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சில்வரான ஒரு டோர் இருந்தது. அதையும் பார்த்தோம். இதை தொடர்ந்து அந்த இது இறங்கி வர இடத்துலையும் அது ஃபுல்லாகவே சில்வர் கோட்டடா இல்லை சில்வரான்னு தெரில. பட் அதை பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் மாதிரி தான் இருந்தது. அதுபோக அந்த காலத்தில் அந்த பட்டத்து யானைகளுக்கு என்னென்ன டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் வந்து இங்கே தனியாகவே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த பேலஸ்குள்ளே மொத்தம் 18 கோயில் இருக்கிறதா சொன்னாங்க. பட் நாங்கள் 2 கோயில் தான் பார்த்தோம். இதில் வந்து பிரசன்ன கிருஷ்ணசாமி கோயில் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு போகும்போதே கிட்டத்தட்ட 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஆனோன்னு லைட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு மரத்துல இருந்தும் அந்த கலரான லைட்ஸ்லாம் தொங்கு பார்க்குற அந்த அழகே சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈவினிங் போனால் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். டே டைமில் போனீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் பார்க்க முடியாது. நம்ம உள்ள என்ட்ரானோன்னா ரைட் சைடில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் தான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ இந்த பேலஸ்க்கு லைட் போடுவாங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மனை ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது ஃபுல்லாகவுமே ஒரு ஃபுல்லாக பூவாலே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. உள்ளே நம்மளுக்கு வந்து ஃப்ளார் ஷோவும் நடந்துச்சு. பட் இந்த ஃப்ளார் ஷோவுக்கு தனியாக நம்ம என்ட்ரிக்காக காசு கொடுக்கணும். 30 rupees சம்திங் ஏதோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது. அது ஃபுல்லாகவுமே பூவால் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த பூவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டு போடுறது சும்மா வேறு லெவலில் இருந்தது. இந்த பேலஸ்க்கு எப்போண்டா லைட்டு போடுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த லைட் போட்டோன்னா இந்த பேலஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளார் ஷோ. நாங்கள் உள்ளே போகல, ஜஸ்ட் வெளியே இருந்து அந்த ஃப்ளார் ஷோவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதுதான் திறந்து வருது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த
பேலஸ்க்குள்ளே ஒரு மல்யுத்த கிரவுண்டும் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது அங்கே ஒரு சின்ன பசங்க மல்யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6:30 கிட்ட லைட் போட்டாங்க. ஸோ லைட் போட்டோன்னு அந்த பேலஸே சும்மா வேற லெவலில் ஜொலிச்சுது. அப்படியே ஒரு 360 டிகிரியில் இந்த பேலஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா மாட வீதிகள்லையும் நம்மளுக்கு லைட்டு போட்டிருந்தாங்க. சும்மா வேற லெவலில் இருந்தது. ஸோ இதுக்காகவே இந்த மைசூர் பேலஸ் விசிட் பண்ணி ஆகணும், அப்படி இருந்தது. ஸோ நீங்கள் மைசூர் பேலஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் ஷோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. சும்மா வேற லெவலில் இருந்தது. நாங்கள் செமையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இப்படி இந்த லைட் ஷோ எல்லாத்தையுமே செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7:30 8 கிட்ட கிளம்பினோம். ஏன்னா எங்களுக்கு 9 o'clock ட்ரெயின் இருந்தது. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை வண்டிகள் நாங்கள் போகும்போது பார்க்கும்போது லைட் இல்லை, இப்போ லைட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் ட்ரெயின் ஏறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த 4 நாளும் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்கள் கூர்க் அண்ட் சிக்மங்களூர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய்.